இந்த வீடியோல புது யூடியூபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சேனல் க்ரோ ஆகாம இருக்கிறதுக்கு இந்த தவறுகள் கூட காரணமா இருக்கலாம். இந்த தவறுகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோல ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய சேனலில் போயிட்டு கமெண்ட் போடுறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் போடுறதுலாம் ஒரு தப்பா? கமெண்ட் பாக்ஸ் எது கொடுத்துருக்காங்க? கமெண்ட் பண்ணதானே, நம்மளுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணதானே, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாருங்க, நீங்கள் வந்து ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு தப்பும் கிடையாது. இதே மாதிரி யூடியூப் அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் யூடியூப்ல இந்த மாதிரி பண்ணுங்க வியூஸ் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ட்ரிக்கை வந்து நிறைய பொது யூடியூபருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுடைய சேனல்லாம் போயிட்டு நிறைய கமெண்ட்டை போடுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கமெண்ட் யார் போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சேனலுக்கு வருவாங்க. அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு 4 வியூஸ் 2 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்க தேத்திரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நீங்க பண்ணவே கூடாது. இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல்ன்றது ஸ்பாம் லிஸ்ட்ல போயிடும். ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீடியோல வந்து கார்ட்ஸ் வைக்கிறது. இப்படி நீங்க கார்ட்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது மேல வந்து ஒரு கார்ட் மாதிரி வரும். அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ யூடியூப் வந்து ஒரு வீடியோவை ஒரு ஆள் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்கன்றத நோட் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அதை 2 நிமிஷம் ஒரு ஆள் பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த ரிட்டென்ஷன் குவாலிட்டி, அந்த வீடியோ குவாலிட்டின்றது கம்மியா இருக்கு. ஸோ அதற்கேற்ற மாதிரி வியூஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த 10 நிமிஷம் வீடியோவை ஒரு ஆள் வந்து 7 நிமிஷம் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வீடியோவை நம்ம புஷ் பண்ணலாம். அதோடைய வேல்யூ, ரிட்டென்ஷன் வேல்யூ, என்கேஜ்மெண்ட் வேல்யூன்றது அதிகமா இருக்குன்னு யூடியூப் டிசைட் பண்ணி அந்த வீடியோ வந்து புஷ் பண்ணுது. அப்போ 10 நிமிஷம் வீடியோ போடும்போது திடீர்னு ஒரு கார்டு வருது. அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த கார்டை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை அவங்க வந்து குவிட் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு போயிடுறாங்க. யூடியூப் வந்து இந்த ஆப்ஷன் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. என்னுடைய சேனல்லையே இந்த மாதிரி கார்ட்ஸ் நான் கொடுத்து என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே அந்த ரிட்டென்ஷன் குவாலிட்டின்றது கம்மியா இருக்கு. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனல்ல மிகப்பெரிய ஒரு இன்ட்ரோ வைக்கிறது. பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய அந்த இன்ட்ரோவை ரசிச்சு இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல், இதுக்கான பிராண்டிங் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி வைக்கிறீங்க. ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட்டை தான் அவங்க வந்து விரும்புவாங்க. இப்ப நீங்களே வந்து ஒரு சீரியல் பாக்குறீங்க அப்படின்னா அந்த சீரியல் பாட்டை வந்து நீங்க கேட்க விரும்புவீங்களா? அதாவது முந்தின நாள் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில இருப்பீங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் சாங்கை நீங்க பாக்குறீங்களா? இப்பெல்லாம் பாருங்க, சீரியல்ல அந்த இன்ட்ரடக்ஷன் சாங்கு, டெக்னீஷியன் பேரு இல்ல டைரக்டர் பேரு எதுவுமே போடுறது கிடையாது. எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஜஸ்ட் வந்து கண்டென்ட்குள்ள போயிடுறாங்க. எபிசோட் நம்பர் போட்டு அவங்க வந்து கண்டென்ட்குள்ள போயிடுறாங்க. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷனை வந்து ரொம்ப லென்த்தியா வந்து கொடுக்காதீங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்றவங்களுடைய வீடியோஸ்ல போயிட்டு சேனல் லிங்கை போஸ்ட் பண்ணிட்டு அம்போன்னு ஓடி வந்துடுறது. இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுவும் உங்களுடைய சேனல் ஸ்பாம் லிஸ்ட்ல அல்லது ஷேடோ பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புல ஒன்னா இருக்கு. அதாவது உங்களுடைய சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் போடுங்க. வீடியோஸ் மூலியமா நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸா மாறுவாங்க. அடுத்த தவறு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தவங்களுடைய யூடியூப் விளம்பரத்துல போயிட்டு கமெண்ட் போடுறது. உங்களுடைய சேனல் லிங்க் அல்லது Facebook விளம்பரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த Facebook விளம்பரத்துல போய் போடுறது. அவங்க விளம்பரம் பணம் கட்டி அந்த விளம்பரத்தை வந்து வச்சிருப்பாங்க. அது 25,000-35,000 போயிட்டு இருக்கும் இல்லையா? சோ அதோட நம்மளுடைய சேனலும் பாப்புலர் ஆகட்டும். பாருங்க, உங்களுடைய ஆடியன்ஸ் யாரு, டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்க வீடியோஸை பார்க்கறவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, இந்த மாதிரி நீங்க கமெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பணம் கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸையோ லைக்ஸையோ நீங்க வந்து வாங்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் கூகுள்ல தானே இருக்கு. அப்ப கூகுளுக்கு இதெல்லாம் வந்து தெரியாதா? இந்த மாதிரிலாம் வெப்சைட்ஸ் இருக்கு. அது வந்து பர்டிகுலர் கீவேர்டை போட்டோன்னே அந்த ரிசல்ட் தானே காட்டுது. அப்போ இந்த கீவேர்ட்லாம் யார் யூஸ் பண்றாங்கன்னு அதுக்கு தெரியாதா? இந்த ஆங்கிள் ஏன் எல்லாருமே யோசிக்க மாட்டீங்க? 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸையும் நீங்க வாங்கிடுவீங்க, லைக்ஸையும் வாங்கிடுவீங்க. ஆனா அந்த வியூவர்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்க வீடியோவை பார்க்கணுமா வேணாமா? அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு Facebookலயோ இன்ஸ்டாகிராம்லயோ நீங்க வந்து விளம்பரம் ரன் பண்றது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இதை வந்து ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப்ல போடுங்க அப்படிலாம் வந்து சொல்றீங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் உனக்கு முதுகு சொரிஞ்சு விடுறேன், நீ எனக்கு முதுகு சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க கேட்கலாம், முதுகு சொரியறதுலாம் தவறா? என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன், நீ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடு, நம்ம 2 பேரும் அடுத்து நம்ம பேசிக்கவே வேணாம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அதாவது யூடியூப் 2007 அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் ஆச்சு. அப்ப வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா அதுல வந்து பணம் சம்பாதிச்சிடலாம். அப்ப இந்த மாதிரி பாலிசிலாம் வந்து யூடியூப்ல இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீங்களே உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸோ திடீர்னு ஒரு 100 சப்ஸ்கிரைபரை ஏத்துறீங்க. அந்த 100 சப்ஸ்கிரைபர்
சப்ஸ்கிரைபர் 24 மணி நேரத்துக்கு அப்புறமா 17 சப்ஸ்கிரைபரா மாறி இருக்கு. நான் ஒரு சேனலை வந்து பார்த்திருக்கேன். அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய முதுகு தேய்ச்சி விட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் கமெண்ட்டும் வாங்குறது. இவனடா புதுசா எதோ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாருங்க, இந்த லைவ் வர்றதுன்னு ஒரு ஆப்ஷனை யாரோ ஒரு மடையை வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து 100 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்களோ 200 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவ் வந்துட்டீங்கன்னா யூடியூப் உடைய ஃபீட்ல வந்துருவீங்க, முன்னால வந்துருவீங்க, மற்ற கிரியேட்டர்ஸோட முன்னாடி வந்துருவீங்க. அப்ப யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு சாப்பிட்டீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்றாங்க, இதனால என்ன பயன் சொல்லுங்க. உங்களுக்கு வாட்ச் டைம் ஏறணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆம்பளையா இருந்தாருன்னா அவருடைய லைவுக்கு வந்து யாருமே வர மாட்டாங்க. இதே ஒரு கேர்ளா இருந்தாங்கன்னா அந்த லைவ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து யாரோ ஒரு ஆள் கடலை போடுறது கிடைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து லைவுக்கு வராங்க. வந்துட்டு அதாவது அக்கா தம்பி அங்கதான் பயங்கர உறவா இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அப்படியே சொல்ல முடியாது. சில பேர் வந்து பேட் கமெண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் பல குழப்பங்கள் வந்து இருக்கு. ஒரு கேமரா இருக்காரு, லைவா எப்படி விளையாடுறது, அந்த லைவா விளையாடும் போது மற்ற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எந்தூசியாசம் இருக்கும். இப்போ வந்து கிளவுட்லேயே கேம் வந்துருச்சு. அவர் லைவா விளையாடும் போது வியூவர்ஸ் ஆனவங்களும் விளையாட முடியும். இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனையோ இல்ல ஒரு முக்கியமான ஈவெண்ட்டையோ, இப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்து சத்சங்கம் நடத்துறாங்கன்னா அதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து லைவ் இருக்கு. இப்போ நானே வந்து என்னோட யூடியூப் சேனல்ல லைவ் போடுறேன்னா எப்ப போடுவேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்தோடனே அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய குவரிஸை தீர்க்கிறதுக்காக ஒரு Q&A நடத்துறதுக்காக லைவ் வருவேன். அது வீக்லி ஒன்ஸ் வரலா போதும். டெய்லி லைவ் போயிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, அப்படி என்னங்க உங்களுக்கு அக்கறை, போய் நீங்க சாப்பாடை போட போறீங்க, ஆனா சாப்பிட்டீங்களா, கமெண்ட் போட்டுருங்க, லைக் போட்டுருங்கன்னு கால் விழுகாத குறையா வந்து கேக்குறீங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து வீடியோஸை காப்பி பண்ணி போட்டாதானே எங்களை வந்து பிடிப்பீங்க. நாங்க ஜோஸ் டாக்ஸ், இன்ஸ்டாகிராமு, ஷேர் சாட்டு இந்த மாதிரி ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து யூடியூப்ல போடுறேன், என்னை எப்படி பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தில்லாலங்கடியா யோசிச்சு மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய வீடியோஸை இதில் காப்பி பண்ணி போடுறீங்க. பாருங்க, நீங்க காப்பி பண்ணி போடுவீங்க, அதுல காப்பிரைட்னு ஒன்று வந்துச்சுன்னா உங்களுடைய சேனல் காலி. நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேக்குறீங்க, நான் இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி போட்டேன், இதை எப்படி காப்பிரைட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு ஜெனியூனான ஒரு கிரியேட்டர் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேற சிந்தி ஒரு தவிர கண்டென்ட் போடுறாரு அப்படின்னா அவருடைய டவுட்டை கிளியர் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி காப்பி பண்ணி போட்டுட்டு உங்களுடைய டவுட்டை நான் இது கிளியர் பண்ணணும் சொல்லுங்க. அடுத்த தவறு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனலை வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடைக்காத மாதிரி வடிவமைக்கிறது. இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, என்கிட்ட வந்து ஒரு யூடியூபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னுடைய சேனலில் வந்து வியூஸும் போல சப்ஸ்கிரைபரும் போல, நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மாத கை குழந்தையுடைய வீடியோஸை தான் ஒரு 100 வீடியோ கிட்ட, அந்த குழந்தைக்கு வாய் இருந்தா கூட இனி எடுக்காதமான்னு சொல்லியிருக்கோம், 100 வீடியோ கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. அதில் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு தொட்டில தாளாட்டுறது, ஒரு பால் குடிக்கிறது, ஒரு உட்கார்ந்துருக்கிறது, இல்லை வெளியில் போகும்போது வீடியோஸ் எடுக்கிறது, அந்த குழந்தையோட ஃபேஸ் மட்டும்தான். பக்கத்தில் வந்து அவங்க அம்மா இருக்காங்க, திடீர்னு ஒரு மியூசிக் வருது, இவ்வளோதான் இருக்கு அந்த சேனலில். இதுக்கு வியூஸ் போல சப்ஸ்கிரைபர் போல. உங்களுடைய குழந்தை உங்களுக்கு வேணா ஒரு ராஜாவா இருக்கலாம், மற்றவங்க அது இருக்குங்க பார்க்க. இந்த மாதிரி சில பேர் அவங்களுடைய வீட்டில் இருக்க நாய்க்குட்டி, பறவைகள், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. சிலர் வந்து என்ன போடுறாங்கன்னா, ஏற்கனவே ஃபேமஸான ஒரு சாங் இருக்கு இல்லையா, இப்போ வந்து கச்சி சேர அப்படின்ற ஒரு சாங் இருக்குன்னா அந்த சாங்குடைய லிரிக்ஸ் அழகா ஒரு பேப்பர்ல எழுதிடுறாங்க. எழுதிட்டு அந்த சாங் வரும்போது இவங்க அந்த பேனா வச்சுட்டு அப்படியே கையை நீட்டி காட்டிட்டே இருக்காங்க. இதனால மற்றவங்களுக்கு என்னங்க வேல்யூ கிடைக்க போகுது? இந்த சேனலை வளர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? சிலர் வந்து வீடியோஸை எடிட் பண்றாங்க, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்காக வந்து வீடியோஸ் போடுறாங்களா. ஒரு டயலாக் எடுத்துட்டு அந்த டயலாக்கை வந்து டெக்ஸ்ட் அது மேல போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி நீஷ் எடுத்துக்கிறாங்க. லவ் ஃபெயிலியருக்கு மட்டுமே அவங்களுடைய சேனல்ல வந்து லவ் ஃபெயிலியர் எடிட் அப்படின்னு போடுறாங்க. சில பேர் வந்து 2K எடிட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இதனால ஒரு பயனுமே கிடையாது. இதனால மற்றவங்களுக்கு வேல்யூவும் கிடைக்க போறதில்லை. பாருங்க, இந்த மாதிரி யூடியூபர் செய்யக்கூடிய பல தவறுகளை நான் பார்க்குறேன். ஏற்கனவே 5 தவறுகள் நான் சொல்லி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அல்ல கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ வேற லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். இன்னும் தவறுகள் இருக்கு, அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே யூடியூப் தவறுகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.